அனைவருக்கும் நற்புலரி 2023 மிகவும் சிறப்பாக இணைய பயிற்சி நற்புலரி 9th Sense கல்ச்சரல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் நடத்தும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி முரசு சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை வேளையிலே இந்த நற்புலரி தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன், வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று நம்முடன் கலந்து கொண்டு தனது கருத்துக்களையும் பயிற்சியும் வழங்க இருக்கக்கூடிய ஆளுமை புதியவர் அல்ல. தொடர்ந்து நம்மளுடைய நற்புலரி தளத்தில் பல மாதங்கள் தனது பங்கேற்பை மிக சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் தமது பங்கேற்பை வழங்க வந்திருக்கின்றார். இவர் சேலம் சேலம் மாநகரை சேர்ந்தவர். அங்குள்ள முத்தையம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BBA பட்டதாரி. அவருடைய குடும்ப தொழிலான மரத்தொழிலை அவர் தந்தையாருடன் இணைந்து செயல்படுத்தி வருகின்றார். பயிற்சி துறையில் அவருக்கே உள்ள இயல்பான ஆர்வத்தின் காரணமாக JCI சேலம் ரன்ஸ் என்ற கிளை இயக்கத்தில் இணைந்து மிக ஆர்வமுடன் அந்த குழுவில் பணியாற்றி வருபவர். பஞ்ச் குருகுலத்தின் பயிற்சியாளர் பட்டறையில் இணைந்து தன்னை மெருகேற்றி கொண்டு அங்கு பட்டய பயிற்சியும் பெற்றிருக்கின்றார். பஞ்ச குருகுலத்தின் டேர் டு டுமாரோ என்கிற வணிக பயிற்சி தளத்தின் ஒருங்கிணைப்பாளராக இதுவரை சுமார் 40க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர். மேலும் பஞ்ச குருகுலத்தின் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பயிற்சி பட்டறையில் தனது பங்களிப்பை ஒருங்கிணைப்பாளராக வழங்கி மிக சிறப்பாக நடத்தி இருந்து கொண்டிருக்கின்றார். இளம் பயிற்சியாளரான இவர் தனது பங்களிப்பை தொடர்ந்து இந்த நற்புலரி தளத்திலும் வழங்கி வருகின்றார். அந்த வகையில் இன்றும் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை நான் இந்த தளத்திற்கு வரவேற்று அறிமுகப்படுத்தி மகிழ்கின்றேன். வாருங்கள் திரு திவாகர் அவர்களே, தங்கள் பயிற்சியை வழங்குங்கள். நாங்கள் அனைவரும் கேட்டு பார்த்து கண்டு பயனுற காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நற்புலரிங்கிறது 300 நாட்கள் தாண்டி இப்போ வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த மேடையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். 300 நாட்கள் தாண்டி போயிட்டு இருக்கு. நமக்கு இந்த ஒரு தளத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமையா இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு வழங்கிட்டு வர இந்த நற்புலரி டீமுக்கும் குமரேசன் சாருக்கும் என மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், விசிபிள் ஆகுதான்னு சொல்லுங்க சார். தாமோதரன் சார் மியூட் போடுங்க சார். சார், என் ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுங்களா சார்? ஆகுது. ஓகே சார், தேங்க்யூ. சரி, இந்த மாதத்திற்கான தலைப்பு என்னன்னா லேர்ன் ஃப்ரம் சாங். பல சமயங்கள்ல நம்ம பாட்டு கேட்போம். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கேட்கிற பாட்டு அந்த இசையை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். இதுவே நம்ம ஒரு சோகத்துல ஒரு பாடலை கேட்டோம்னா அந்த அர்த்தத்தையும் நம்ம உள்வாங்க முடியும். எத்தனை பேர் நீங்க இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அந்த அர்த்தத்தை உள்வாங்க முடியும். இது ஒரு சில பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் நம்ம கேட்கும் போது நம்ம லைஃப்ல கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நடந்திருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பாடல் பார்க்க போறோம்னா, இப்போ இந்த ஒரு பாடல் இருக்கிறதுனால நமக்கு ஒரு லெஜண்ட் இந்த பாடல்னாலதான் வந்திருக்காரு. இந்த பாடல் இல்லைன்னா அந்த லெஜண்ட் இல்லை. கவிஞர் வாலி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல் இல்லைன்னா
கவிஞர் வாலியே இல்லை. இந்த பாடலுக்கு முன்னாடி நான் அவரோட ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு நம்ம பாடலுக்குள்ள போயிடலாம். அவர் ஆரம்ப கட்டத்துல அந்த பாடல் எழுத ஆரம்பிக்கிற தருணம் அது. தொடர்ந்து ஒரு 3 வருஷமா வந்து அவருக்கு வாய்ப்புகள்னு பார்த்தா பாடல் எழுதுறது கம்மி. ஒரு 5-6 பாட்டு தான் எழுதியிருப்பாரு. அதை வச்சுட்டு நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு, இப்போ அந்த நம்ம பாடல் எழுத போறோம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் வாலி அவர்களுக்கு ஃப்ரெண்டு. அப்படி பார்க்கும்போது பிபி சீனிவாசன் ஐயா இருப்பாரு, பாடகர். அவர் வந்து வாலி அவர்களின் ஒரு நண்பன். இந்த மாதிரி அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பாடல் வாய்ப்புகள் இல்ல, பாட்டு எழுத யாரும் கூப்பிடல, வாய்ப்பு இல்ல. ஒரு ஹிந்தியில ஒரு 5-6 பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு 3 வருஷத்துல ஒரு தமிழ்ல 2-3 பாட்டு எழுதியிருக்காரு. மொத்தமா பார்த்தா அவர் ஒரு 3 வருஷத்துல ஒரு 7 பாட்டு எழுதியிருக்காரு. சரி, அவரோட நண்பர் கணேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து மதுரையில இருக்காரு. சரி, நீ வா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் உனக்கு டிவிஎஸ் கம்பெனில ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலியை அழைக்கிறாரு. இவரு கவிஞர் வாலி என்ன பண்ணுவார்னா, இப்போ அவர் ஃப்ரெண்ட் ஆச்சுல பிபி சீனிவாசன் ஐயா, அவர் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேர் ஃப்ரெண்டு. இவர் ஏதாவது பண உதவினா அவர்கிட்ட தான் போய் கேட்பாரு. அப்படிங்கும் போது இவர் வந்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவரை பார்க்க போயிருக்காரு. போகும்போது சமீபமா நீங்க என்ன பாட்டு எழுதியிருக்கீங்கன்னு இவர் கேட்டாரு. வாலி ஐயா வந்து அவர்கிட்ட சீனிவாசன் ஐயா கிட்ட கேட்டார். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் எழுதியிருக்கேன், சுமை தாங்கி மூவில இருந்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அப்படின்னு உடனே அந்த பாடல் வரிகளை அவர் பாடி காமிச்ச உடனே இவர் வந்து நம்ம மதுரைக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா, அந்த பாடலோட கண்ணதாசன் ஐயா அவர்களோட எழுத்து அப்படி, அவர் எழுதின அந்த பாடல் அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ இந்த பாடல் மட்டும் எழுதல ஐயா, கண்ணதாசன் ஐயா எழுதலைன்னா நமக்கு ஒரு லெஜண்ட் இல்ல, கண்டிப்பா வாலி ஐயா இல்ல. அப்படிப்பட்ட பாடல் இந்த ஒரு பாடல். அது என்ன பாடல்னு இன்னும் நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாடலுக்குள்ள போயிடலாம். சுமைதாங்கி மூவில இருந்து இந்த பாடல் தான். கேளுங்க கொஞ்சம், அப்புறம் நம்ம பாடல் வரிக்குள்ள போலாம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். இந்த பாடல் என்ன சிறப்பு இருக்குன்னா, இது வந்து ஒரு பாடல் கான்வர்சேஷன் மாதிரி போகும். எப்படின்னா, நம்ம நார்மலா பேசிப்போம், அந்த மாதிரி இருக்கும் இந்த பாடல் வந்து. இப்போ வாழ்க்கையில ஒருத்தன் வந்து தவுண்டு போய் உக்காந்துருக்கான், அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கறோம். ஒருத்தர் தவுண்டு போய் உக்காந்துருக்காரு, நம்ம கேட்கற மாதிரி, ஏன்டா மயக்கமா கலக்கமா அப்படின்னு, நம்ம மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு நம்ம கேட்கறோம். அவர் ஆமான்னு சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கு என்னோட சூழ்நிலை அப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஒரு ரிப்ளை வருது, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கைனா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வேதனை இருந்தா தான் அது வாழ்க்கை. ஏன்னா துன்பத்துல நம்ம ஒவ்வொரு இதா அடிபட்டு நம்ம அந்த இன்பத்தை அடைவோம். அப்ப அந்த இன்பத்தை அடையணும்னா நம்ம அந்த துன்பங்கள்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து அவர் ரிப்ளை கொடுக்குறாரு, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் நீ சொல்ற, எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு துன்பம் மட்டுமே இருக்கே, நான் என்ன அடுத்தது என்ன பண்ண முடியும் என்னால அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு இவர் ரிப்ளை பண்ற, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது. நீ வாடி நின்னுட்ட அந்த இடத்துல, உனக்கு துன்பம் வந்துருச்சுன்னு, அந்த வந்த துன்பம் ஓடிருமா அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு.
எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பாடி நின்றா அந்த துன்பம் ஓடாது. நான் அடுத்த லெவல் சர்வை பண்ணணும்ல, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி. எதையும் தாங்கும் இறுதி, அந்த மன உறுதி உங்ககிட்ட இருந்ததுன்னா இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நீ நினைக்கிறது ஒரு வெற்றிக்கான ஒரு படியே என்னன்னா கான்பிடன்ஸ் லெவல் தான். நம்மளால அந்த இலக்கை அடையறதுக்கு இந்த கான்பிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும். அந்த விடை நமக்கு எப்ப தெரியும்னா அதை நோக்கி போகும்போது தெரியும். போயிட்டு இருப்போம். இப்போ என்னோட வெற்றிக்கு ஒரு 10 கேள்வி தான் எனக்கு பதில். நான் 10 கேள்வி தாண்டி போனாதான் என் வெற்றி அடைய முடியும். நான் முதல் கேள்வி கிட்ட போயிட்டேன். அடுத்தது 2வது கேள்விதான் நம்ம சந்திக்கணும். எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்களா, நான் முதல் கேள்விக்கு போனோடனே 10வது கேள்விக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அது இல்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் நீ அந்த முதல் கேள்வியில இருந்து 10வது கேள்வி வரைக்கும் நீ கான்பிடண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ வெற்றி அடைவ. இறுதி வரைக்கும் அமைதியா போ. நீ உன்னோட வெற்றி நோக்கி மட்டும் நீ போ அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாரு. மறுபடியும் அந்த மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமான்னு அந்த கேள்வியோடய மறுபடியும் அந்த பாடு தொடருது. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகல். நீ ஏன் ஏழை மனது மாளிகையாக்கு? நீ மனசுல நீ ராஜாவா நினை. நீ ராஜா, நீதான் ராஜா. உனக்கு நீ ஒரு கோட்டை கட்டிக்க நீ நினைச்சுக்க. நீ நிஜத்துல நீ ஒன்னும் பெரிய மாளிகையில வாழல. இல்ல, நீ மனதுல நீ திடமா இருந்துக்க. எதையும் தான் இந்த இதயத்தை வச்சு நம்ம ஒரு கோட்டை கட்டு, நான் தான் எல்லாமே, நான் மாளிகையில வாழ்றேன் அப்படின்ற மாதிரி நீ ஒரு கோட்டை கட்டு. இதுக்கு ஒன்றும் காசு தேவையில்லைல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற. இரவும் பகலும் காவியும் பாரு. நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் இரவும் பகலும் காவியம் பாடிட்டு இருந்தா நான் சாப்பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இவர் வைக்கிறாரு. நாளை பொழுது இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நீ ஏன் இப்ப அந்த நாளை பொழுது நீ ஏன் உன் கையில எடுக்கிற? அதை நீ இறைவன் கிட்ட விட்டுடு. அது ஏன் நீ உன் கையில எடுக்கணும்னு நினைக்கிற? நீ ராஜாவா வாழ்ற மனசுல, அதுக்கு உனக்கு ஒன்றும் பணம் தேவையில்ல, சந்தோஷமா இரு. நீ ஏன் உன் கையில எடுக்கிற நாளைக்கு அது இறைவன்கிட்ட விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றது. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளைய பொழுது இறைவனுக்கு விட்டுட்டா நான் எப்படி அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது? அவர்கிட்ட விட்டுட்டு நான் என்ன பண்றதுன்றான் அப்படின்னு கேட்கறதுக்கு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நீ இந்த நிலையில இருக்க. உனக்கு கீழே எத்தனாயிரம் கோடி பேர் நீ நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைலாம் உங்களோட கனவா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த கேள்வியோடைய இந்த பாடலை முடிக்கிறாங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமான. இந்த பாடல்கள் பார்த்தோம்னா மிக குறைந்த வரிகள் தான், ஒரு 10 வரிக்குள்ளதான் இருக்கு. ஒரு மனிதன் வாழ்றதுக்கான தேவையை இதுல பூர்த்தி பண்ணிட்டாரு கண்ணதாசன் ஐயா. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. நம்ம நிறைய பாடல்கள் கேட்போம். நம்ம அந்த இடத்துல அந்த அர்த்தத்தை நமக்கு தெரியாது. ஒரு லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த அர்த்தத்தை நம்ம வாங்கிட்டு இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த பாடல் நமக்குள்ள ஈஸியா கனெக்ட் ஆயிடும். இது நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்போம் இந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் லைஃப்ல. அப்படி இருக்கும்போது இந்த பாடல் மிக குறைந்த வரியில ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்கள் எப்படி இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகே, இன்னொரு பாடல் இருக்கு ரெடியா, அதுவும் பார்த்தலாம். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன பாட்டுன்னு. ஓகே, மகாபாரத போர்ல அர்ஜுன கர்ணனை கொல்றதுக்கு அம்ப விடுறான். ஒரு சில 2 அம்புகள், ஒரு சில அம்புகள் மட்டும் அர்ஜுனன் விட்ட அம்பு கர்ணனை போய் நெஞ்சில பதிச்சிருது. ஆனா அவருக்கு உயிர் போகல.
உயிர் போகல. மத்த அம்புகள் விட அம்புகளா ஒரு மாலையா வந்து விழுந்துருது. அப்புறம் வந்து கண்ணன் அர்ஜுனன் கேட்கறான் கண்ணன் கிட்ட, நான் விட்ட அன்பு, அவன் விழுந்து போறான் அர்ஜுனன், என்னன்னா நம்ம விட்ட அம்புலாம் போய் அவருக்கு மாலையா விழுகுது அப்படின்னு சொல்லி வியந்து போறான். அது கண்ணன் பொறுமையா இருந்து பதில் சொல்லிட்டு என்ன பதில் சொன்னார்னா, தர்மம் தலை காக்கிறது, படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காது. அவன் செஞ்ச தர்மம் அப்படி, என்னால வந்து படைத்தவனாலே அவனோட தர்மத்தை வந்து ஈடு பண்ண முடியல, பலிக்காத. நான் நினைச்சா கூட அவனை சாவடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கண்ணன் இறங்கிட்டு ஒரு பாட்டு எடுக்கிறாரு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா அப்படின்னு. இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுனா, இப்போ கர்ணர் வந்து யுகங்கள் தாண்டி பேசப்படுறாரு. அந்த உள்ளம் வந்து அவர் நல்ல உள்ளமா இருக்காரு. இப்ப நம்ம மகாத்மா காந்தி ஆகட்டும், அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும், அந்த உள்ளத்தின் நல்ல உள்ளம் என்கிறது இந்த ஆன்மா, இந்த உடலுக்கு தான் அழிவு, அந்த ஆன்மாக்கு அழிவு இல்லை. பல யுகங்கள் தாண்டி இன்ன வரைக்கும் நம்ம கர்ணரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. ஒரு மனிதர் இந்த பூமியில ஒரு உயிரினம் பிறந்துச்சுன்னா அதுக்கு இறப்பு கண்டிப்பா இருக்கு. இது வந்து விதி, கடவுள் வகுத்த விதி. வல்லவன் வகுத்துட்டான் இறப்பு இருக்கு பிறந்தவனுக்கு. கர்ணா நீ வருவதை எதிர்கொள்ளடா, மரணத்தை நீ எதிர்கொள்ளடா கர்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்ப்பதி ஏற்றாயடா, நானும் முன்பழி கொண்டேனடா, நானும் முன்பழி கொண்டேனடா. தாய்க்கு நீ மகன் இல்லை. குந்தி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ணனை வந்து அவர் பிறந்த உடனே அவங்க அம்மா பையன் வேணான்னு சொல்லி அமுச்சிட்டுருவாங்க ஆத்துல. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, உன் தாய் உன்னை வந்து சீக்கிரமா உதறிட்டா, பிறந்த உடனே நீ வேணான்னு சொல்லி நீ உதறிட்டா உன் தாய். தம்பிக்கு அண்ணன் இல்லை, பாண்டவர்கள் அனைவருக்கும் நீ மூத்தவன் கர்ணன், ஐவருக்கும் நீ மூத்தவன், கணக்குப்படி நீ அவர் அண்ணன். ஆனா நீ வந்து இப்போ இந்த நிலையில வந்து நீ அவங்களுக்கு அண்ணன் இல்லை, ஒரு எதிரி. அதுதான் கர்ணன் சொல்றாரு இதுல. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பலி ஏற்றாயடா. துரியோதனன் வந்து நண்பன் இவருக்கு, கர்ணருக்கு. அவரோட பழிதான் இந்த, அவரால்தான் இந்த போரே வந்தது. அவர் அந்த பக்கம் நியாயமா இருந்திருந்தா இந்த போர் இல்லை. நீ ஊருக்காக செய்ய போய் அந்த பழி நீ ஏத்துக்கிட்டியடா கர்ணா அப்படின்னு சொல்லி கண்ணன் இந்த இடத்துல சொல்றாரு. நானும் முன்பழி கொண்டேனடா. இந்த சூழ்ச்சிகள்லாம் புரிஞ்சு நான் உன்னை மரண படுக்கையில தள்ளிட்டேன், அதுக்கு நானும் ஒரு காரணம், உன்னோட பழியை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றாரு. நானும் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் ஒரு காரணம், என்னோட இது வந்து தர்மத்தை நிலைநாட்டணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கண்ணன் வந்து இந்த பழிக்கின இந்த இடத்த நீ விழுந்து கிடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றாரு. மன்னவன் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா. மன்னவர் பணி ஏற்கும்னா கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்றாரு, பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வந்து என்ன வந்து நாடி வராங்க, நான் வந்து போய் அவங்கள மன்னன் ஆக்குறேன், பட்டாபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி சம்திங் சொல்றாரு. பெரிய பெரிய மன்னர்கள் என்ன தேடி வராங்க, நான் உனக்கு பணி செய்ய நீ வந்திருக்கேன்டா கர்ணா, நான் வந்து உன்னை பணியிறேன், உன்னோட உயிரை வந்து என்னால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து பிச்சைக்காரனா வந்து உயிர் பிச்சை கேட்கறாரு. கர்ணன் கால் கிட்ட நின்று, நீ எனக்கு உயிர் பிச்சை கொடு, உன் உயிரை நான் எடுக்கிறேன், என்னால முடியல, நீ உன்னோட உயிரை எனக்கு கொடுன்னு சொல்லி கண்ணன் வந்து இறைவனே வந்து கர்ணர்கிட்ட கேட்கிறாரு. மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா, நான் உனக்கு பணி செய்ய உன் பாதம் தேடி வந்திருக்கேன், இந்த நிலைமைக்கு நான் உன்னை ஆளாக்கிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருடா கர்ணா அப்படின்னு சொல்லி
இறைவன் வந்து கண்ணன் இடத்துல சொல்றாரு, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. உன்னோட தர்மம் வந்து நீ போன தர்மம் கரெக்ட். துரியோதனன் உன்னோட நண்பன். அவன் உனக்கு வந்து எல்லாரும் வெறுத்த நேரத்துல அவனுக்கு உணவளித்து உனக்கு ஒரு நாடு கொடுத்து உன்னை அரசனாக்கியவன் அவன். அவனுக்கு கடன் தீர்க்க நீ தப்பான இடத்துல போய் சேர்ந்துட்டியடா, போய் வஞ்சத்துல விழுந்துட்டியே அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றாரு. வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. இந்த இந்த சூழ்ச்சிக்கான காரணமே இந்த கண்ணன் தான்டா, என்ன மன்னிச்சிடுறா கர்ணா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கண்ணன் இடத்துல பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு உயிரை அவரு பண்ண தியானம் தர்மம் எல்லாத்தையும் வந்து எனதாக்கி கொள்ள வந்து கண்ணன் கேட்கிற தர்மம் எடுக்க வர்றாரு. அந்த இடத்துல வந்து கண்ணன் படுத்து மரண நிலையில இருக்காரு. கண்ணன் வந்து வராரு, தர்மம் எடுக்க பிச்சை எடுக்க வராரு. என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. அவர்தான் தர்மமானாச்சு. கர்ணர் இருக்காரு. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த உயிர் தான், அது உங்களுக்கு வேணுமா, ஏன்னா என் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீ செய்த தர்மம்லாம் எனக்கு அழைத்திரு. ஏன்னா அவரு அந்த தர்மம் தான் இப்ப அவர் உயிரை போகாம காத்துட்டு இருக்கு. அவர் இறக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த தர்மம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் செஞ்ச தர்மம் அப்படி. கடவுளாலேயே அவரோட உயிரை வந்து எடுக்க தகுதி இல்லை கடவுளுக்கே. உன்னோட தர்மம், நீ செஞ்ச புகழ் எல்லாமே எனக்கு கொடுத்துடணும்னு இந்த மாதிரி நான் சாக முடியாம இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த தர்மத்தை கேட்டு என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச தர்மத்தெல்லாம் கண்ணனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அம்பை ஐய சொல்றாரு மறுபடியும் போய் அர்ஜுனனை, இப்ப அம்பை ஐய அவன் இறந்துருவான் அப்படின்னு. அம்பை எய்றாரு மறுபடியும். இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது என்பது வல்லவன் வகுத்தரா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடான்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாருங்க. ஸோ இது வந்து இந்த பாடல் வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆனதுன்னா, இந்த கர்ணர் படம் நான் இப்போதான் ரீசெண்டா ஒரு 2 months இதுக்கு முன்னாடி இந்த பாடெல்லாம் கேட்பேன். ஆனா இவ்வளவு அர்த்தமா இருக்கு இதுல அப்படின்றதே எனக்கு தெரியாது. இந்த படத்தை பார்த்த வாட்டி தான் அந்த படத்தையே 2.5 மணி நேரம், ஐ திங்க் 3 மணி நேரம் இருக்கும் அந்த படம். இந்த 3 மணி நேரம் படத்தையே வந்து ஒரு 3 நிமிஷம் பாட்டாவே சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நற்புலரி டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி திவாகர் அவர்களே. நல்ல ஒரு 2 பாடல்களை எடுத்து நல்ல கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. தேங்க்யூ. ஃபீட்பேக் வழங்குறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்குங்க.